நீங்கள் அல்லாஹ்விற்காகவே உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டீர்கள், அங்கே செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் பலிபிராணியாக இருக்கக்கூடிய அந்த பலிபிராணியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த ஹஜ் என்பது குறிப்பாக 7 விதமான இடங்களில் செய்யக்கூடிய வணக்கம், மிக முக்கியமான ஒரு வணக்கம். 7 விதமான இடங்களில் 7 வகையான வணக்கங்கள் செய்வது என்பது மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல ஒன்று தான் அந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உண்டு கூடக்கூடிய அந்த இடங்களில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. நீ ஆண்டவனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், பெரிய நாட்டினுடைய அதிபராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், பெரிய செல்வாக்கு உள்ள வசதி மிக்கவளாக இருக்கலாம், எல்லோரும் அந்த வெள்ள ஆடையை அணியுங்கள். உலகத்தில் இருந்து செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளும் தங்களுடைய மனைவிகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை, உறவுகளை, வேலையை, பிசினஸை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் எதை நோக்கி வர்றார்கள் என்று சொன்னால் இறைவனை நோக்கி வருகிறார்கள். இறைவா, உனக்குத்தான் இந்த உலகத்தில் இணை துணை கிடையாது. தேவையற்ற இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையெல்லாம் வணக்கமாக இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு கூட்டம் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அங்க ஏன்? மார்க்கத்தை புரியல. காபத்துல்லா என்றால் அந்த காபத்துல்லா என்ன, அதற்கு என்ன சக்தி இருக்கிறது? ஹஜ்ஜர் அஸ்வத் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜர் அஸ்வதிற்கு என்ன சக்தி உண்டு? ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் அரஃபாவில் ஒரு ஹாஜி அங்கே வந்து சென்று தங்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ்ஜே கூடாது. அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜுனாலே அரஃபா தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காகவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்ற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதம். இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தில் தியாக திருநாளை எதிர்நோக்கியவர்களாகவும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த புனித வணக்கத்தை எதிர்நோக்கியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த ஹஜ்ஜு அப்படிங்கிறதை பொறுத்தவரையில் இந்த ஹஜ்ஜிற்கு அல்லாஹ் ஒரு பெரிய சிறப்புகளையும் நன்மைகளையும் வைத்திருக்கிறான். எப்படி செய்தால், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை முறையாக செய்ய சொன்னார்களோ அந்த முறையின் அடிப்படையில் தூய்மையான எண்ணத்தோடு இஹ்லாஸோடு ஒரு முஸ்லிம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை செய்கின்ற பொழுது அவர் அதற்கான நன்மைகளை முழுமையாக பெற முடியும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை சொல்கின்ற போது ஹஜ்ஜுன் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு கூலி அப்படிங்கிறது என்ன கூலின்னு தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது சொர்க்கம்தான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோனம்தான் அதற்கு கூலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது எவர் ஒருவர் முழுமையான அந்த ஹஜ்ஜை முறையான முறையிலே செய்துவிட்டு வருகிறாரோ ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு,
அவர் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும் அவர் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய ஹஜ்ஜி அல்லாஹ்விடத்தில் மக்பூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்குமே. ஆனால் அன்று பிறந்த பாலகனை போல் அவர் வருகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த நன்மைகளை பொறுத்தவரையில நாம செய்யக்கூடிய எந்த நன்மைகளுக்கும், நாம செய்யக்கூடிய எந்த வணக்கங்களுக்கும் இப்படியான ஒரு சிறப்புகள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் திருமறையில இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்கின்ற போது வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஃபஇன் ஹுஸிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, நீங்கள் அல்லாஹ்விற்காகவே உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டீர்கள், அங்கே செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் பலிபிராணியாக இருக்கக்கூடிய அந்த பலிபிராணியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஹஜ்ஜுங்கிற அந்த வணக்கத்தை பொறுத்தவரையில போகக்கூடிய எல்லா ஹாஜிகளும் இந்த ஹஜ்ஜுங்கிற அந்த கடமையை நிறைவேற்றதானே செல்றாங்க. அப்படியானால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள், பரிபூர்ணப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப ஹஜ்ஜுடைய காலங்களில் போகக்கூடியவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை ரொம்ப குறைவு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை பொறுத்தவரையில் எதிரிகள் நிறைந்த காலம். அந்த காலத்துல அவர்கள் ஹஜ்ஜி செய்கின்ற பொழுது தடுக்கப்படலாம், உம்ரா செய்கின்ற பொழுது தடுக்கப்படலாம். அப்படி தடுக்கப்பட்டால் அவர்களுக்கு அடுத்த பரிகாரம் என்ன, அந்த வணக்கத்தை முடித்து வைப்பதற்கான அடுத்த எண்ணங்கிறதைத்தான் அல்லாஹ் அனுப்பிச்சான் இந்த குர்ஆன்ல வசனத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹஜ் என்பது குறிப்பாக 7 விதமான இடங்களில் செய்யக்கூடிய வணக்கம் மிக முக்கியமான ஒரு வணக்கம். 7 விதமான இடங்களில் 7 வகையான வணக்கங்கள் செய்வது என்பது மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல ஒன்று தான் இஹ்ராம். எல்லோரும் ஆண்களாக செல்லக்கூடியவர்கள் ஆண்களுக்கு இஹ்ராம் என்ற அந்த ஆடையை அணிந்து அந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும். இப்ப தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், இதுக்கெல்லாம் இஸ்லாம் உங்களுக்கு ஆடை விஷயத்துல சொல்லுகிறதா என்று சொன்னால் சொல்லல. நோன்பு வைக்கும் போது எந்த ஆடையும் வச்சுக்கலாம், தொழுகும் போது இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய சுத்தமான எந்த ஆடையும் நீங்க என்ன செய்யலாம், வச்சுக்கலாம், அதோடு நீங்கள் தொழுகலாம். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை, அந்த இஹ்ராம் என்ற அந்த வணக்கத்தை நீங்க செய்கின்ற பொழுது எல்லோரும் வெள்ள ஆடையை அணியுங்கள் அப்படிங்கிற ஒரு சுன்னத்தை மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. ஏன் சொல்லி தருகிறது என்று சொன்னால், இன்னைக்கு பொதுவாகவே மனிதர்களிடத்துல ஏற்ற இறக்கம் என்பது நிறைய போயிடுச்சு. இந்த நடந்து முடிந்த தேர்தலை பாருங்கள், வெற்றியா தோல்வியான்னு ஒரு பக்கங்கிறது அது ஒரு கதை. இதுல யாரெல்லாம் ஜாதி வாரியாக பிரித்து இன்னென்ன ஜாதி வக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், இப்படித்தான் இன்றைக்கு உலகமே போய்கொண்டிருக்கிறது. மனிதனை மனிதனாக பார்க்காமல் அந்த மனிதனுக்கான பின்புலம், வசதியும் ஜாதியும், அவன் எந்த குலத்தை சார்ந்தவங்கிறதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பட்டியலிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அதனால தான் இஸ்லாம் பாருங்க, அந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்துல லட்சக்கணக்கான மக்கள் உண்டு கூடக்கூடிய அந்த இடங்களில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. நீ ஆண்டவனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், பெரிய நாட்டினுடைய அதிபராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், பெரிய செல்வாக்கு உள்ள வசதி மிக்கவளாக இருக்கலாம், எல்லோரும் அந்த வெள்ள ஆடையை அணியுங்கள். ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாமல், வசதி உள்ளவன் வசதி அற்றவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்குமான சமமான அந்த ஆடை, அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்தில் நீங்க எல்லோரும் மனிதர்கள். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் உன்சா, உங்களை ஒரே ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன். இங்கே நீங்கள் வேற்றுமை காமிக்காதீங்க, இங்க உங்களுடைய செல்வாக்கை காமிக்காதீங்க, இங்கே உங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான இடம்தான் அந்த இஹ்ராம் என்ற வெண்ணிறை ஆடை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது என்ன என்று சொன்னால் தல்பியா. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தல்பியாங்கிறது எதை முன்னோக்குகிறது, அதை எதை நமக்கு உணர்த்தி காமிக்கிறது என்று சொன்னால், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற அந்த தல்பியாவுடைய அந்த வார்த்தைகள் உலகத்தில் இருந்து செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளும் தங்களுடைய மனைவிகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை, உறவுகளை, வேலையை, பிசினஸை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் எதை நோக்கி வர்றார்கள் என்று சொன்னால் இறைவனை நோக்கி வருகிறார்கள். இறைவா, உனக்குத்தான் இந்த உலகத்தில் இணை துணை கிடையாது, அப்படிப்பட்ட மகத்தான தூய்மையான உன்னை நோக்கி நாங்கள் வருகிறோம் என்பதை
உணர்த்துவதற்கான வார்த்தைகள் தான் அந்த தல்பியா. அப்ப தல்பியாக சொல்லக்கூடியவர்கள் அந்த வார்த்தைகளுடைய பொருள்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தல்பியால என்ன சொல்லப்படுகிறது, இந்த தல்பியாவுடைய யதார்த்த வார்த்தைகள் என்ன, பொருள் என்ன என்பதை புரிந்துதான் அங்கே நிச்சயங்க அந்த தல்பியாவை சொல்ல வேண்டும். இதுவும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்து மூன்றாவதாக என்னன்னு சொன்னா, அந்த ஹஜ் வணக்கங்களை பொறுத்தவரையில காபத்துல்லாவையும் அதே போல ஹஜருல் அஸ்வதையும் சுற்றி வரக்கூடிய ஒரு அமல். காபத்துல்லாவை சுற்றி வருகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கள் ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிடுகிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். அப்போ இது எதை காமிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கேயும் நீங்கள் சுத்த முடியாது. வணக்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறையில்லத்திற்கு தான் செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட அந்த இறையில்லம்? இறைவனுக்காக இந்த உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட ஆலயம். உலகத்தில் எங்குமே கட்டப்படலை, முதல் ஆலயம் என்பதற்காக வேண்டித்தான் அங்கே மதிப்பு. அப்ப அந்த ஆலயத்தை சுற்றி வணக்கங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆலயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இணைதுணையற்ற இறைவனை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய இறைவன் ஒருவன் தான், அந்த ஒருவனுக்கு எந்த இணையும் துணையும் அற்றவன் என்பதை நிரூபிப்பதற்கான அந்த இடம்தான் காபத்துல்லா. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்திலே பயணம் செல்வதென்றால் 3 பள்ளிகளை தவிர எந்த பள்ளிக்கும் நீங்கள் எந்த இடத்திற்கும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. பயணத்திற்காக, வணக்கத்திற்காக நீங்கள் பயணம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களே. அப்போ அந்த ஹஜ் என்பது, காபத்துல்லா என்பது எதை நினைவுபடுத்தி எதற்கான சின்னம் என்று சொன்னால், இறைவனை ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த சின்னம். அப்ப அந்த ஹஜருல் அஸ்வதுங்கிறது, அந்த ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிடலாம். அந்த ஹஜர் அஸ்வதிற்கோ அங்கே இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவிற்கோ எந்த சக்தியும் இல்லை என்று ஒரு முஸ்லிம் உண்மையாக உணர்ந்துதான் அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய திரையை பிடிச்சி இழுக்கிறாங்க, கல்லை போட்டு தேய்க்கிறாங்க. தேவையற்ற இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையெல்லாம் வணக்கமாக இன்னைக்கு செய்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு கூட்டம் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஏன்? மார்க்கத்தை புரியலை. காபத்துல்லா என்றால் அந்த காபத்துல்லா என்ன, அதற்கு என்ன சக்தி இருக்கிறது? ஹஜர் அஸ்வத் என்று சொன்னால் அந்த ஹஜர் அஸ்வதிற்கு என்ன சக்தி உண்டு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களே, எந்த உமர்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹஜர் அஸ்வதுக்கு முன்னாடி நின்று கொண்டு அழகாக சொன்னார்கள், கல்லே, உன்னை என்னுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிடவில்லை என்று சொன்னால் நான் உன்னை முத்தமிட மாட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க? எதற்கு சொன்னார்கள்? அந்த கல்லுக்கு சக்தி இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கல்லுக்கு தான் சக்தி இருக்குன்னு ஒரு கூட்டம் வணங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கல்லுக்கு சக்தி இல்லை. அது சொர்க்கத்து கல்லு, அங்கேருந்து வந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்டார்கள் என்பதற்காக நான் ஒன்று முத்தமிடுகிறேன் என்கிற அந்த செய்தியும் அங்கே நினைவுபடுத்துகிறது. அப்ப காபத்துல்லா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத். அடுத்து நான்காவதாக என்ன அப்படின்னு சொன்னா தவாஃப். அந்த காபத்துல்லாவிலே தவாஃப் செய்கிறோம். அப்ப அந்த தவாஃபும் அதை தான் நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காண்பித்து தந்திருக்கிறார்கள். நீங்கள் யாருக்கும் வணக்கம் செய்யக்கூடாது, எவருக்கும் செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும்ங்கிற அந்த ஏகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒன்றுதான் அந்த தவாஃபு என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது நான்காவது. ஐந்தாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா சஃபா மர்வா. அந்த சஃபா மர்வாக்கு மத்தியில் செய்யக்கூடிய சஇ. இது எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது நயிக்கக்கூடிய நம்பிக்கை, உறுதியான அந்த நம்பிக்கையினுடைய சின்னம் தான் அந்த 2 மலைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஓடினார்களா இல்லையா? தன்னுடைய மகனுக்காக வேண்டி தண்ணீர் தாகம் எடுத்து ஓடிய அந்த இடம், அந்த இடத்துல நீங்களும் ஓடுங்கள் என்று அல்லாஹ் நினைச்சான், நமக்கு கட்டை எடுக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் தண்ணிக்காக தவிர்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அந்த உதவி அவர்கள் எதிர்பார்க்காத விதத்திலே கிடைக்கும்ங்கிறதை நினைவுபடுத்திய அந்த இடம்தான் அந்த சஃபா மர்வா. அப்ப அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடிய இடம் என்பதை அது காண்பிக்கிறது. இது ஐந்தாவது. அடுத்து என்னன்னு சொன்னா அரஃபாவிலே தங்குதல். ஹாஜிகள் பிறகு 9ல ஹாஜிகள் எல்லோரும் அரஃபாவில் தங்கணும். அரஃபாவில் தங்கலன்னா ஹஜ்ஜே கிடையாது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் அரஃபாவில் ஒரு ஹாஜி அங்கே வந்து சென்று தங்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ்ஜே கூடாது. அல் ஹஜ் அரஃபா. ஹஜ்ஜுனாலே அரஃபா தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. தலையாபி காட்டிட்டு வந்துடணும். அப்போ அந்த இடம் எதை காமிக்கிறது என்று சொன்னால், அந்த அரஃபா, அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்து 23 ஆண்டுகள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய சொல்லி அழகான ஒரு வேதத்தையும் கொடுத்து
அந்த வேதத்தை முடித்து வைத்த இடம் அந்த அரஃபா. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்னைக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், உங்களுக்கு என்னுடைய நிஅமத்தை எல்லாம் பூரணமாக ஆக்கிவிட்டேன் என்று இந்த மார்க்கத்தை முடித்து வைத்த இடம் அந்த அரஃபா. அதனால் தான் யூதர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, உமரே, குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு, அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், மூசாவுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஈதாக பெருநாளாக கொண்டாடி இருப்போம், அப்படிப்பட்ட ஒரு வசனம் உண்டு என்று ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து சொன்னார் என்கிற செய்தியும் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆக அரஃபா முக்கியமான நாள் அந்த 6வது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா ரம்யுல் ஜிமார், 7வது அந்த மினாவில் இருக்கக்கூடிய இடங்களிலே கற்களை எறிதல். 3 ஜம்ராக்கள் உண்டு. அந்த 3 ஜம்ராக்களையும் கற்களை எரியக்கூடிய இடம். அப்போ சும்மைய கல்ல எறிகிறோம், அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் கெடுக்கக்கூடிய அந்த இடம். அவர்கள் நன்மையை செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகின்ற பொழுது, செய்யாதே, உயிர் பலி கொடுக்காதே, ஏமாந்து விடாதே அப்படின்னு ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய அந்த இடம்தான் ஜமராத். அந்த ஜமராத்திலே ஷைத்தானை விரட்டக்கூடிய அந்த இடத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அந்த ரம்யுல் ஜம்ரா, அந்த கற்களை எறியக்கூடிய வணக்கம் என்பதை காட்டுகிறது. ஆக இந்த 7 முக்கியமான வணக்கங்கள் இடங்கள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய வெளிப்பாடுகள். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஹாஜிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் அதை வச்சு தான் நினைச்சதுங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல இவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்துதான் ஒரு ஹாஜி ஏதோ காசை கொடுத்தோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம், 8 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணிட்டோம், மக்கான போய் காலை வச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, விளம்பரத்துக்காக வேண்டிய அல்ல, இறைவனுக்காக செய்யுங்கள். வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், இறைவனுக்காகவே என்ன செய்யுங்க, உங்களுடைய ஹஜ்ஜி உம்ராக்களை நீங்கள் பூர்த்தியாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அப்ப இதையெல்லாம் உணர்ந்துதான், இந்த பாடங்களை எல்லாம் படித்துதான் ஒரு முஸ்லிம் உண்மையாக அந்த ஹஜ்ஜை செய்கின்ற போது அதற்கான பலன்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல சுவனத்தை அடைய முடியும். அதை தான் கூலி என்று சொன்னார்களே, அதை அடைய முடியும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் பெற்றுதான் அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். இதுல பெரிய பொறுப்பை இந்த உலகத்துல முஸ்லிம்களாக வாழ்ந்த நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுல ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம், ஈமானோடு வளர்க்கிறோமா, அவர்கள் ஷிர்க்கு குஃப்ரை இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரான சீரழிவுகளிலே விழுந்து சீரழியக்கூடியவர்களாக நம்ம வளர்க்கிறோமா, எப்படி வளர்க்கிறோம், சாலையான பிள்ளைகளாக வளர்க்கிறோமா, இல்லை அதற்கு எதிராக மார்க்கத்துக்கு எதிராக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா என்கிற அந்த பொறுப்பு இருக்கு பாருங்க. இந்த பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல்களை பற்றி நம்ம அறிந்திருப்போம். தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலவரம், தேர்தலின் போது வாக்குப்பதிவின் போது இருக்கக்கூடிய நிலவரம், இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன இது வெளிப்பாடுகிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு என்பது ஒரு தாயில்லா பிள்ளையை போல அனாதை மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, நல்லவர்களாக, எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டும்ங்கிற பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்தால்தான் நாட்டை சரியான முறையில் கொண்டு போக முடியும். அப்ப பாருங்க, இந்த சூழலில் நீங்கள் சினிமாவின் பக்கம் போகாதீங்க, சினிமாவினுடைய மோகத்தின் பக்கம் போகாதீர்கள் என்று எவ்வளோ நம்ம எடுத்து சொல்லியும் கூட இன்னைக்கு சினிமாவினுடைய மோகத்தினால் ஒரு நாட்டையே சீரழிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அது உங்களுடைய கருத்து. அன்பார்ந்த சகோதரரை யோசித்து பாருங்கள். அப்ப இஸ்லாமிய இளைஞர்களும் இதில் பலிகடாயிருக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்களும் இதில் பலிகடாயிருக்கிறாங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. மீடியாக்கள் நீங்க பார்த்திருக்கக்கூடிய செய்தியே தெரியும். இது எப்படி வந்தது? சினிமா மோகம்ங்கிறது இன்னைக்கு உள்ளதா? என்றைக்கோ இருந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான், இன்னைக்கு அல்ல. பழைய நடிகர்களுக்கும் சினிமா ரசிகர்கள் இருக்க தான் செய்தாங்க. ஆனால் அந்த காலகட்டம்ங்கிறது வேற.
ஆனால் இன்னைக்கு எப்படி போறான்னா, இவனுக்கு அவனுக்கு உயிரையே விட்டுருவாங்கிற போறான். யாருக்குங்க? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் உயிர், வாழ்க்கை எல்லாம் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான் சொல்லக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் தளபதிக்கு அவனி சாவுவேன்னு புர்கா போட்டு நிற்கிறான். யோசித்து பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, யார் எதற்கு போறோம்? என்னைக்கா யோசனை பண்ணியிருக்காமா? எல்லா வீட்லையும் வாங்கி வைக்கிறோம். 55, 65, 45 எல்லா டிவியும் வாங்கி வச்சு சினிமா தியேட்டருக்கு போறது ஹராம். ரைட்டு, போவாது, அங்கே போவாதா தப்பு. ஆனால் வீட்டில் உட்காந்து என்ன செய்ய? தலையும் தளபதியும் உட்காந்து பாரு. அனுமதித்தோமா? விட்டோமா? அந்த மோகம் எங்க கூட இன்னைக்கு தாக்கி இருக்கிறது யோசித்து பாருங்கள். சினிமாவும் அரசியலும் ஒண்ணா? திரையும் தரையும் ஒண்ணாங்க? சினிமா என்பது அங்க அழ சொன்னா அழுவான், சிரிக்க சொன்னா சிரிப்பான், ஓட சொன்னா ஓடுவான், நிக்க சொன்னா நிப்பான். எல்லாம் வந்து டைரக்டர் அவனுக்கு என்ன டைரக்ட் பண்றானோ அதை தான் செய்வான். இது ஒரு போலியான ஒன்று. இந்த போலியை வைத்து இன்னைக்கு ஒரு நாட்டையே சீரழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சினிமா நடிகன்ட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன எந்த முன் அனுபவமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, எதுவுமே தெரியாது, ஒண்ணுமில்லாத ஒரு நடிகன்ட்ட கொண்டு இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரரை யோசித்து பார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் புகட்ட வேண்டுமா இல்லையா? பிள்ளை வந்து முடியை எப்படி வச்சிருக்கிறான், ட்ரெஸ் எப்படி போடுறான், பேண்ட் எப்படி வச்சிருக்கிறான், பேண்ட் கழிச்சுக்கிட்டு வர்றான், அதனுடைய கலாச்சாரம் மாறி போச்சு, இந்த கலாச்சாரம் மாறி போச்சுன்னு சொல்லி நாம் கவலைப்படக்கூடிய நாம் அவரிடத்தில் இந்த தாக்கம் எப்படி வந்தது யோசிக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம யோசிக்க மறந்துட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை நடத்தினாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்து வந்த யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி நடத்தினாங்க. எப்படி நடத்தினாங்க? அவருடைய பழக்கங்களும் வழக்கங்களும் படித்தது எல்லாம் பயின்றது எல்லாமே யார்ட்ட? அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதத்தை பயின்றதுனால அவருடைய ஆட்சி தூய்மையான ஆட்சியா வந்துச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை பாருங்க, அவருடைய ஆட்சியும் தூய்மையான ஆட்சி. காரணம் என்ன? இரண்டு பேரையும் பார்த்தார்கள், இரண்டு நண்பர்களையும் பார்த்தார்கள், அவருடைய ஆட்சி. அடுத்து உஸ்மான், அடுத்து அலி. அப்ப இவர்களுடைய சஹாபாக்களுடைய ஆட்சிகளை எல்லாம், ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகளை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னால் அவர்கள் எல்லாம் அதிலேருந்து பயின்று வந்தாங்க. அப்ப ஆட்சி சரியான முறையில் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நடிகன் கையில ஒரு நாட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு சீரழிவை நோக்கி நாடு போகக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், மற்றவங்களுக்கு மற்ற கருத்து இருக்கலாம், அரசியல்வாதிகளுக்கு, ஜாதி தலைவர்களுக்கு மற்றவங்களுக்கு மற்ற கருத்துக்கள் இருக்கலாம். ஒரு இஸ்லாமிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சினிமாவுக்கு பின்னால் இளைஞர்களும் பெண்களும் அணிவகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை யோசிக்க வேண்டாமா இல்லையா? அல்லாஹ் கேட்க மாட்டானா மறுமை நாள்ல? ஏன் உன் பிள்ளை இப்படி தரதில்லையா போனா? ஏன் உன்னுடைய மனைவி இப்படி நாசமா போனா? ஏன் உன்னுடைய சகோதரி இப்படி வந்து சீரழிந்தால்? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அதுக்கு நாம பொறுப்பு இல்லையா? அட சினிமா இருக்க வேண்டியதுதான், விளையாட்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு விளையாட்டுல ஜாம்பவானா இருக்கக்கூடியவனை கொண்டு அரசியல்வாதியா வச்சிடலாமா? நாட்டை ஆளுன்னு கொடுத்துடலாமா? அப்ப அதற்கு தகுதிகள் உண்டு. அந்த தகுதி உடையவர்கள் அதை செய்கின்ற போதுதான் ஒரு நாடு சீராக இயங்கும், ஒரு நாடு வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும். இன்னைக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கழுகு பார்த்து கொண்டதே இருந்தது இந்த பறவையை எப்படி கொத்தலாம் அப்படின்னு. இந்த பறவையை கொத்த முடியல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களால், இந்த மக்களால் இதை செய்ய முடியாதுங்கும் போது அழகான ஒரு திட்டத்தை தீட்டினான். அதுதான் அந்த கழுகினுடைய திட்டம். அது இன்னைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணி கொண்டிருக்கிறதுங்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர். அப்ப இதுல நாமளும் ஆட்சி யாருனாலும் நடத்தலாம், அவர் நடத்தலாம், இவர் நடத்தலாம், எவர் நடத்தலாம். ஆனால் தகுதி உள்ள அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹா ஃபன்ததிர் ஸா. ஒரு பதவியோ ஒரு பொறுப்போ ஒரு ஆட்சியோ தகுதி இல்லாதவரிடத்துல கொண்டு கொடுக்கப்படுமையானால், அப்படி ஒரு காட்சி நடைபெறுமையானால் அது கியாமத் நாளுடைய அறிகுறின்னா. எங்கு வேண்டாலும் செய்யலாம், உலகத்துல எங்கு வேண்டுமானாலும் இது நடக்குமையானால் அது எதனுடைய அடையாளம்? கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அப்ப அறிவு மழுங்கி போகுது. படித்த மாநிலங்கிறது தூர வீசிடுறான்.
எல்லாத்தையும் வீசிட்டு சினிமாவில் பார்த்ததையும் தொலைக்காட்சியிலே பார்த்ததையும் மண்டலை ஏற்றி வச்சுக்கிட்டது, இவர்தான் என்னுடைய ஆட்சி தலைவர்ங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு போனதுனால இன்னைக்கு ஒரு மாநிலமே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த சினிமா மோகம் என்பது இந்த சமூகத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு சிந்தனை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு பரவலாக நினைச்சிருக்கிறோம். ஒரு பக்கத்துல குர்ஆனை பேசுறோம், ஹதீஸை பேசுறோம், மார்க்கத்தை பேசுறோம், எல்லாம் பேசினாலும் வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, வீட்டுக்குள்ள கலாச்சார சீரழிவுக்கு யார் பங்கெடுக்கிறாங்க, யார் அதுல மூழ்கி கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா மறுமை நாளில் அல்லாஹ் இடத்துல குற்றவாளியாக வந்து நிற்போம். பிள்ளை வளர்க்க தெரியல, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க தெரியல, பிள்ளைகளுக்கு அதபி கற்றுக் கொடுக்க தெரியவில்லை, பிள்ளைகளை தர்பியத்தை செய்ய உனக்கு தகுதி இல்லை என்று குற்றவாளி கூண்டிலே நாளைக்கு மறுமை நாளே நிற்போம் என்று சொன்னால் அதற்கு நம்ம காரணமாகி விடுவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல சாலிஹான பிள்ளைகளை வளர்த்து அதன் மூலமாக சுவனத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹ்ருன்